ஹாய் ஹலோ. நமக்கு இப்போ டாஸ்க் மந்த்ராவில் எப்படி ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்து சொல்லி கொடுத்தவங்க கையிலேருந்து ஒரு இன்வைட் லிங்க் வாங்கணும். அப்படி கேட்டு வாங்கும்போது அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வரும்போது இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க முடியும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம டாஸ்க் மந்த்ராவில் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் இது. அப்போது இங்கே இன்ட்ரடியூசர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இந்த லிங்க் அனுப்புனாங்க இல்லையா, அவங்களோட ஐடியும் யூசர் நேமும் கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்ம எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்லை. அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அஸ் பர் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து தான் நம்மளோட டீட்டெயில்ஸு நம்ம கொடுக்க போகிறாங்க. இதில் ஃபஸ்ட் நேமும் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேமும் கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளோட ஆதார் அட்டையில் இல்லைன்னா ஓட்டர் ஐடியில் நம்மளோட பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இங்கே என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேறொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, நம்ம லேடிஸோட பேரில் மட்டும்தாங்க இங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போ இங்கே யாராவது ஜென்ஸு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸோட பேரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே ஃபஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன், என்னோடய ஆதார் அட்டையில் இருக்கிறது. இப்போது கமலம், ஆறுன்னு இருக்குது. அப்போ நான் கமலங்கிறது ஃபஸ்ட்டு நேமாகவும் ஆறுங்கிறது லாஸ்ட்டு நேமாகவும் கொடுத்துட்டேன். இல்லை என்னோடய ஆதார் அட்டையில் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, செகண்ட் நேம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட வீட்டு பேர் இல்லைன்னா உங்கள் ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் லாஸ்ட் நேமாக கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எங்கள் லேடிஸ் பேரில் மட்டும்தான் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போ இங்கே ஜெண்டர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, ஃபீமேல். அதுக்கப்புறம் என்ன, அவங்க டேட் ஆஃப் பர்த், இங்கே 18 வயசு பூர்த்தியான ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இங்கே நமக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதனால் நம்ம டேட் ஆஃப் பர்த் இப்போ இந்த கமலம் அவங்களுடைய ஆதார் அட்டையில் எப்படி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்க போகிறோம். அப்போது நான் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுறேன். 18/5/1979. இப்போ அவங்களுக்கு 46 வயசுன்னு இங்கே சைடில் காட்டுது. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பரு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நிலவில் நீங்கள் இந்தியாவில் இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உலகத்தில் எங்கே வேணாலும் இருந்து ஒர்க் பண்ணலாம். அப்போது ஒரு இந்தியன் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்பரு உங்கள் கையில் இருந்ததுன்னா அந்த நம்பரு இங்கே என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். நான் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி டு மொபைல் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நமக்கு வெயிட் பண்ணலாம். வந்துருச்சு, 2802ன்னு வந்திருக்கு. நமக்கு அது கொடுத்துக்கலாம். 2802 கொடுத்துட்டு வெரிஃபைங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது ரெட் கலராக மாறிடும். அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட இமெயில் ஐடி கொடுக்கணும். அதுலேயும் ஓடிபி இது மாதிரியே வருங்க. அப்போ இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். அதுக்கு சென்ட் ஓடிபி இமெயில்னு கொடுத்துட்டிங்கன்னா அதோட இமெயிலுக்கும் உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்கள் இமெயில்லேயும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஏன்னா டைம் எடுக்கும் வர்றதுக்கு. ஓடிபி வந்துருச்சுங்க. அதையும் வெரிஃபைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் ரெட் கலராக மாறிடும். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கான நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டே. அப்போ இந்தியா நாங்கள் கண்ட்ரி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட், இங்கே நிறையா ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. நான் கேரளாவில் இருக்கிறனால கேரளா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர் நேம், உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கிற ஸ்ட்ராங்கான ஒரு யூசர் நேம் நீங்கள் கொடுக்கணும். இப்போது நான் ஒரு யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பாஸ்வேர்டாக நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கூட கொடுத்துட்டிங்கன்னா
உங்களுக்கு எல்லாம் ஓகேனா கண்டினியூ கொடுத்து அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. இங்கே நமக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் தெரியுது இல்லைங்களா, அது இந்த சைடு நீக்கி விடும்போது ப்ளூ கலராக மாறும். அது கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கொடுத்துருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே வந்திருக்கும். நீங்கள் என்னென்ன என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ஒரே பேஜில் வந்துடும். எல்லாம் ஓகேவா கரெக்டானு பார்க்கணும். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு திருப்பி போய்க்கலாம். இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரியேட் கொடுத்துக்கலாம். க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டாஸ்க் மந்த்ராவில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. உங்கள் இமெயிலுக்கு டாஸ்க் மந்த்ராவில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. எப்படி நம்ம இங்கே ஒர்க் பண்ணணும், இங்கே ஒர்க் பண்ணுறதுனா இன்னும் என்னென்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் எப்படி பார்க்குறது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். அப்போது நம்ம கூகுளில் போய்ட்டு www.taskmandra.com அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியுறது தான் நம்மளோட சைட்டு. அதில் லாகின் டவுன் கொடுக்கணும். அதில் கொடுத்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்போம். அதை இங்கே என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துடணும். லாகின் கொடுத்ததுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண நம்மளோட பிளாட்ஃபார்மும் ஓப்பன் ஆகி வந்துருச்சுங்க. அதில் இங்கே உங்களுக்கு எல்லாமே பார்க்க முடியும். மை டேஷ்போர்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், போன மாதம் இன்கம், இந்த மாதம் இன்கம், டாஸ்க் வந்து ஜாயின் பண்ணி இவ்வளோ வரைக்கும் எவ்வளோ இன்கம் ஆகிருக்கு, அதெல்லாம் நமக்கு இங்கே ஆக்டிவாக வரும்போது நமக்கு இதெல்லாம் பார்க்க முடியுங்க. அதுக்கப்புறம் மை டாஸ்க்காக டூ டாஸ்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் சாம்பிளாக பண்ணி பார்க்க முடியும். இதில் இங்கே கடந்து நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுனா கம்பெனி ஒரு 4 சர்டிஃபிகேட் சொல்லுது. அந்த 4 சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். இருந்தால் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண முடியும். அந்த 4 சர்டிஃபிகேட் என்னென்னு பார்க்கலாம். யூ மஸ்ட் கம்ப்ளீட் த டெஸ்ட் டு ஸ்டார்ட் யுவர் டாஸ்க். அதில் டேக் டெஸ்ட்டுன்னு இருக்கிறத எடுத்தீங்கன்னா இங்கே 4 சர்டிஃபிகேட் காட்டுறாங்க பார்த்தீங்களா. இன்டர்நெட் ஆர்பிட்டோட டிசாட்டு, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷனோட PCDM, த யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்மாண்டோட ODMFPC, ஹூட்சூட் அகாடமியோட SMC. இந்த 4 சர்டிஃபிகேட் தாங்க கம்பெனி கேட்குறாங்க. இந்த லாஸ்ட் 2 3 4 இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வெளிநாட்டு போகிறவங்க டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்டுங்க இது. அதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்ததுன்னா அதோட சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண முடியும். இல்லை எனக்கு இந்த எதுவுமே சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, அப்போ நான் என்ன பண்ண முடியும், இங்கே ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்பட வேணாம், அதுக்கும் வழி இருக்குங்க. இன்டர்நெட் ஆர்பிட்டோட டிசாட்டு அந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ் வருதுங்க. அது நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே எடுத்துக்கலாங்க. அதுக்கு 1000 ரூபா நம்ம ஃபீஸ் வருதுங்க. அந்த ஒரு தடவை பேமெண்ட் கட்டி நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் பாஸ் ஆகிற வரைக்கும் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கலாம். இல்லை என்னால் பாஸ் ஆகவே முடியல அப்படின்னா கம்பெனி அந்த 1000 rupees ரிட்டன் தந்துடும். பாஸ் ஆகி முடிச்சிட்டிங்கன்னா அந்த 1000 காம்ப்ளிமெண்ட்ரி பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கம்பெனி ரிட்டன் தருவாங்க. நம்ம பிளாட்ஃபார்மில் நம்மளோட வேலெட்டில் போட்டு கொடுப்பாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பாயிண்ட்ஸாக திருப்பி கிடைக்கும். அப்போ அந்த டிசாட் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்னா, ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 25 கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணணும். அதில் 25 கேள்வியில் நீங்கள் 10 கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, 40 மினிமம் ஒரு 40 மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு டெஸ்ட்டு பாஸ் ஆகிட்டீங்க. அப்போ இங்கே டேக் டெஸ்ட்டுங்கிறது ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணதுமே, அதுக்கு நேராக டேக் டெஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இங்கே ஃபீஸ் அடைக்கிறதுக்கு உண்டான இது காட்டுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கண்டினியூ படித்து பார்த்ததுக்கப்புறம் கண்டினியூ டிசாட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நமக்கு அந்த ஃபீஸுக்கு உண்டான ஒரு பில்லு மாதிரியே வருங்க. கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு வேண்டி வரும். இப்போ பார்த்தீங்களா, என்னோடய இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, டெஸ்ட் ஃபீ எவ்வளோ வருது, அதில் IGST எவ்வளோ வருது அப்படின்லாம் காட்டுறாங்க. டோட்டல் அமௌண்ட் 1000. யாருக்கிட்டையும் நீங்கள் கொடுக்கலாம் வேணாம் காசு, நீங்களே உங்கள் பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணி இதை அடைச்சிக்கலாம். அடைக்கிறதுக்கு இப்படி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் ரோஸ்ட் ஆஃப் பே, அந்த வழியாக கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே முகையில் நீங்கள்
பேமெண்ட் கட்டி பேமெண்ட் கட்டி இது செஞ்சுக்கலாம். பேமெண்ட் கட்டியாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உங்களோட கேஏசி, அதாவது உங்களோட ஆதார் அட்டையோ இல்லைன்னா ஓட்டர் ஐடியோ நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெஸ்ட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்கு இது கொடுக்கணும். பேங்கு அதோட ஃப்ரண்ட் பேஜ் இல்லையா, அது கொடுக்கணும். இல்லை நான் பேமெண்ட் கட்டிட்டேன், ஆனால் பேமெண்ட் போச்சா இல்லையான்னு தெரியல, எனக்கு அது கேசி கொடுக்கறதுக்கு வரவே இல்லை அப்படின்னீங்கன்னா எங்கேயாவது எரர் வந்திருக்கும். அப்படி வர்றது உங்களோட இங்கே வந்துட்டு 2வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் மேனுவல் யூபிஐ, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அதோட கியூஆர் கோடு கேட்கும். அப்போ நம்ம கூகுள் பேயில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதில் கொடுத்த மாதிரியே உங்களை கரெக்டு யூபிஐ ஐடி இங்கே அனுப்புறீங்க, அது எல்லா யூபிஐ ஐடியும் அதோட ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அது ஓப்பன் ஆகி கிடைக்கும். நீங்கள் உங்களோட ஆதார் அட்டையை நீங்கள் அதில் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இமெயில் வரும்.